இங்கே பாரி காதலிச்ச பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக லாஃபிங் டாக்டரை மிரட்டி அவர் பேரை வச்சு அவரையும் கூட்டிட்டு அந்தமானுக்கே போகிறான். ஆனால் அந்த ஊர் மக்கள்லாம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இதுவரை சிரிச்சதே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவனும் சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்க சிரிக்கவே மாட்டுறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணையும் பார்க்குறான். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட நான் திரும்பி வந்திருக்கேன், ஜெயிலில் இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு ஏற்றுக்க மாட்டான். அப்போ அந்த ஊரில் இருக்க ஒருத்தன் கேங்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் மிரட்டிட்டு இருக்கான். இந்த பொண்ணையுமே தப்பாக பார்க்குறான். அதை பார்த்தவனே ஹீரோ அவங்க இடத்துக்கே போயிட்டு அவனை அடிச்சு போட்டுறான். ஸோ இவன் அவங்க பாஸ் கிட்ட சொல்லி எங்களை ஒருத்தன் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவனும் வந்து பார்க்குறான். ஆக்சுவலாக இவங்க தான் ஹீரோவை ஜெயில இருந்து வெளியே எடுத்துருப்பாங்க. இவனை ஏமாத்திட்டு இந்த ஊருக்கு வந்தது இவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. தென் இவன் ஹீரோட வளர்ப்பாப்பா கால் பண்ணி சொல்லிடுறான். அவனுமே ஹீரோட குரலை கேட்டதுமே அந்தமானுக்கே கிளம்பிடுறான். ஆக்சுவலா இந்த பாஸுக்கு பெரிய லீடர் இருக்கா. இந்த ஊரையே அவங்க தான் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா ஹீரோ அது தெரியாம இவங்கள தான் அடிச்சு போட்டு வந்திருக்கா. இப்ப ஹீரோ இவங்க கிட்டே மாட்டிக்கிறான். இப்ப ஹீரோட வளர்ப்பாப்பாவை இந்த லீடரும் சேர்ந்து ஹீரோ பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு ஹீரோவை நம்பி ஹீரோ கூடவே ஒன்னா சேர்ந்துறா. தென் ஹீரோ இந்த ஊர் மக்களுக்கு லாஃபிங் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த ஊரோட லீடர் அங்கேயே வந்துடுறான். தென் இவனை பத்தி எல்லா உண்மையே சொல்லிடுறான். ஹீரோவும் ஆமான்னு ஒத்துக்கிறா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு பிரிஞ்சிடறான். ஆனா ஹீரோக்கு இந்த பொண்ணுக்காக நம்ம இவ்வளவு பண்ணி நம்மளை ஏத்துக்காம போயிட்டாலும் சொல்லிட்டு ரொம்பவும் கோவப்பட்டு திரும்பவும் ரவுடியா மாறுறான். இந்த கேங் லீடர் கூட சேர்ந்துடுறான்.